தருமபுரியில் கருவின் பாலினம் கண்டறியும் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், என்ன கூடுதல் விவரம்? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கௌசிக், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் அருகில் உள்ள அந்த சீங்கேரி கூட்டோடு பகுதியில் சட்டவிரோதமாக ஒரு கும்பல் கருவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்து வருவதாக மருத்துவத்துறை சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த கருவின் பாலினம் கண்டறிந்து சொல்லும் அந்த தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிய அந்த கற்பகம் செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு மருத்துவத்துறையினரே செவிலியர் ஒருவரை அனுப்பி வைத்துள்ளனர். அப்பொழுது இந்த மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்திற்கு எதிரில் உள்ள அந்த கார்த்தி என்பவரது வீடு, அதில் வீட்டிலேயே உணவகமும் நடத்தி வருகிறார்கள். அந்த வீட்டில் வைத்து கருவின் பாலினத்தை கண்டறியும் பொழுது மருத்துவத்துறையினர் அவர்களை பிடித்திருக்கிறார்கள். இதில் 2 கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவருக்கு 20,000 பணம் பெற்றிருக்கிறார்கள். அந்த கார்த்தியின் மனைவியே ஒருவர் என்பதால் அவருக்கு 10,000 மட்டுமாக வசூல் செய்து கருவின் பாலினம் கண்டறிகின்ற பொழுது மருத்துவ குழுவினர் அவர்களை பிடித்திருக்கிறார்கள். இதில் கற்பகம், வடிவேல் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திருப்பத்தூரை சார்ந்த ஜோதி, திருமலை இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். தற்பொழுது அவர்களிடம் அந்த கருவின் பாலினம் கண்டறியும் அந்த இயந்திரம், பணம் 18,000 பறிமுதல் செய்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி விவேகானந்தன்.